யாக யஜ்ஞங்கள்ங்கிறது எப்பொழுதுமே அப்பப்பொழுது நடக்கிறதுன்னு ரொம்ப விசேஷம். வேதத்தில் என்ன சொல்றதுன்னு ஒவ்வொரு வருஷமும் அந்த அந்த இஷ்டிகள்லாம் கரெக்டாக பண்ணலைன்னா மழைகள்லாம் சரியாக வராது. அதனால சுபிக்ஷங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது சொல்கிறதுனால இந்த யஜ்ஞமானது கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம். அதுலேயும் ரொம்ப க்ஷேத்திரமாக உள்ள என்ன க்ஷேத்திரத்துக்கு இப்போது இந்த சமூக பௌண்டரிகமானது விசேஷமாக 40 நாளைக்கு நடக்கிறது. 4 இதில் வச்சு 4 விதமாக யாகங்களாக நடக்குது. முன்ன ஒரு 4 வருஷம் முன்னாடி நடந்தது சமூக பௌண்டரிகமாக முன்னாடி நடந்தது. இப்போ சமூக பௌண்டரிகமாக பண்ணுறான்னா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரி யாகம் பண்ணுறது சாதாரண சோம யாகம் பண்ணுறது எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்ததான ஒரு பெரிய விஷயம். பெரியவா அது ரொம்ப ஆதரிச்சிருக்கார். இப்போ அது நல்ல டயத்தில் மாக மாதத்தில் பௌர்ணமியில் ஆரம்பித்து விசேஷமாக பண்ண போகிறார். சதாசிவ மகாக்னி சைனம் சதாசிவ மகாக்னி ஜெயனர் அவர் இது ஏற்பாடு பண்ணுறார். இது பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாள் 2 நாள் 4 நாள் பண்ணுற காரணம் இல்லை. 40 நாளைக்கு நடக்க வேண்டியதான யாகமாக செய்யாதாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுக்கு நமக்கு எல்லா விதமான உதவிகளும் பண்ணிட்டு நம்மால் முடிஞ்சதெல்லாம் உதவி பண்ணி அதுக்கு வேண்டியபடி நாம் போய் இருந்து கலந்துக்கிறதுங்கிறது பெரிய புண்ணியம். யஜ்ஞோ ராயோ யஜ்ஞீஷேவசூனாம் யஜ்ஞஸ்யாராமுதசுக்ஷிதீனாம் யஜ்ஞ இஷ்டபூர்வஜித்திந்ததாது யஜ்ஞோ பிரம்மண்வாகுமக்ரேது தேவான் அயம் யஜ்ஞோ வர்த்ததாங்கோபிரஸ்யைஹி இயம் ஏதிஸ்வபத்யா சுவீரா இதம் பர்ஹிரதி பர்ஹீகிஷ்யன்யா இமம் யஜ்ஞம் விஸ்வே அபந்து தேவாः. யாகங்கள்லாம் அப்பப்போ நடக்கணும். அப்பப்போ சித்திகளோ மத்திகளோ எல்லாமே அப்பப்போ விசேஷமாக நடக்கணும். இஷ்டிகள்லாம் நடக்கிறதுங்கிறது எல்லாமே ஒரு நல்லது தான். இருந்தாலும் இந்த யூட சமூகங்கிறது கிருஷ்ணாநதி தீரத்தில் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை தெளிவாக செய்கிறப்போ அதை எடுத்துன்னு செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. யஜ்ஞாதிகளால் தான் யாகத்தை சுபிக்ஷம். அதே போல் எல்லா விதமான நன்மைகளும் எல்லாம் அதனால் ஏற்படுறதுன்னு அன்னபதேன்னோ தேஹி அனமைவஸ்ய சுஷ்மிணः பிரதாதாரிஷः ஊர்ஜன்னோ தேஹி த்விபதே சதுஷ்பதே. எல்லாருக்கும் அன்ன சமృద్ధி சரீர புஷ்டி. அதே போல் அவளுக்கு அனுஷ்டானம் வீரியங்கள் எல்லாமே வளரணும்னா இதுக்கு நல்ல யஜ்ஞாதிகள் பண்ணி நின்றான புண்ணியத்தினால்தான் நம்ம அதை நடக்க முடியுமான்னு ஏற்கிறதுனால பல பேர் சேர்ந்து யாகம் பண்ணுறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் சமூக பௌண்டரிகமாக பண்ணணும்னா அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும். செலவுங்கிறது விஷயம் இல்லை, அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான காரியமாக இருக்கிறதுனால அவளால் ஆன உதவிகளை எல்லாரும் நன்றாக பண்ணணும் அப்படிங்கிறதாக கேட்டுக்கிறோம். இந்த பௌண்டரிகத்துக்கு பலமாக சகல விதமான பசு சமிருத்தி, அதே போல் நாட்டினுடைய சுபிக்ஷம், ஒத்துடைய ஒத்துமைகள், எல்லா சௌரியங்கள்லாம் எல்லாமே நடக்கிறதுங்கிறதெல்லாம் நல்லா நடக்கிறது. இதே போல் முன்னாடி யூட பௌண்டரிகமானது இதே போல் நடந்ததுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதை விட சமூக பௌண்டரிகமானது விசேஷமாக நடக்கிறதுங்கிறது இந்த விஷயம் ஏற்பாடு பண்ணுறக்கா. அதுவும் மாக மாதத்தில் மாக மாதம் கடந்தியாபகா கிஞ்சித் அபிரித்தேன்னு மாக மாதத்தை ஸ்நானம் பண்ணால விசேஷம். அதுலேயும் புண்ணியக்ஷேத்திரமாக உள்ள கிருஷ்ணாநதி தீரத்தில் பண்ணுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். முடிஞ்சதெல்லாம் நம்மளால் பதிவு பண்ணுறதோடு மட்டுமல்ல, போயிருந்து முடிஞ்ச மட்டும் ஸ்நானங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுங்கிறதுக்கான
நல்ல காரியங்கள்லாம் எல்லாரும் ஈடுபடணுங்கிறதாக நான் எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதனால் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுன்னு சொன்னாக்க எல்லாம் சாதாரண ஒருத்தரால் 4 பேரால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. மூணு சேர்ந்து தான் எல்லா காரியங்களும் நடக்கிறதுனால இவ்வளோ பெரிய யாகம் ஒரு நாள் யாகம் பண்ணணுன்னா அவ்வளோ சிரமப்படுறது நமக்குலாம். அதனால் அப்பாவால் பண்ண முடியாட்டாலும் பண்ணுறவாளுக்கு உதவி பண்ணி அதுக்கு வேண்டி ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு பெரிய காரியம். அதனால் யாகமானது நடக்கணும்னா 40 நாளைக்கு இவ்வளோ நடக்கணும்னா அவ்வளோ பெரிய ஏற்பாடுகளோ வசதிகளோ எல்லாம் உள்ள நதி தீரத்துக்கு அதுவும் பண்ணி கிருஷ்ணா நதி தீரத்தில் நடக்கணும்னா இந்த யாகங்கள்லாம் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய சமூகம் ரொம்ப விசேஷமான காரியம். 1 நாள் 2 நாள் செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலே நமக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம். இவ்வளவு சேர்ந்து என்ன நடக்கக்கூடியதில் எல்லாருமா சேர்ந்து ஒழிச்சு அதுக்கு உதவியெல்லாம் பண்ணணும். இங்கே பெரியவா ரொம்ப விசேஷமாக ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. பெரியவாளாலேயும் எல்லாம் நல்லா நடக்கணுங்கிறதாக நான் பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தில் யஜ்ஞேஸ்வருடைய ஆசீர்வாதத்தினாலும் நல்ல கிருபையாக சமூகம் ஒன்றியவன் சமூகமாக நன்றாக நடந்து நடைபெறணுங்கிறதா பிரார்த்தனை. நமஸ்காரம்.